இவி பக்கத்தால் அவனுக்கு கேட்குறேன், கோவப்படக்கூடாது. பக்கத்து வீட்டு பார்த்தாக்கா சொல்லி அக்கா எதாவது போய் சொன்னியா? என்ன வேலையை விட்டு உங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னியா? அது என்ன 30 வருஷம் எல்லாரும் பெண்ணு பாட்டு விட்டு கை போயிட்டு போயிருவியா? போகிறேன்னு சொல்லுவியா? எனக்கு ஆயிரத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் ஒரு பராணி இல்லை, பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, பயனும் இல்லை, பேரனும் இல்லை. ஏன் அப்படி நான் ஒன்றும் இல்லையா? வாழணும்னு இன்னும் இஷ்டம் எனக்கு. வாழ்ந்த வாழ மாட்டோம் ஒன்றுமா. ஊருக்கு போகிறேன்னு சொல்லி எவ்வளோ பார்த்தாக்கா சொல்லிச்சு 50 வருஷம் எதுக்கு மட்டும் கையெழுத்து போட்டுக்கிறேன் கூட வாழணும். 4 ஊர் பெரிய மனசில் வச்சு உங்கள்கிட்ட அன்னைக்கே கையெழுத்துறாங்க. 50 வருஷம் வாழணும், 30 வருஷம் வாழ்ந்தாச்சு, இன்னும் 20 வருஷம் பாய்ச்சிருக்குது. இதில் நீ பிரிஞ்சாலும் நான் பிரிஞ்சாலும் 2 ரூபா ஊர் பெரிய மனசில் முன்னேறில் கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படி தான் எக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுக்கிறோம். நீ பாட்டு போகிறேன்னா வாழ்க்கைனா பையன் பிரிவோ பிள்ளை பிரிவோ எல்லாம் பிரித்தான் செய்வாங்க. எல்லாமே ஒன்றா யார் வாழ்ந்துக்கிறாங்க? இல்லை, குழந்தைகளே இல்லாத போது நம்ம வாழ்றதுக்கு இன்னும் எனத்துக்கு வாழணும்னு நம்ம ஏன் வாழணும், எனத்துக்கு வாழணும், நம்ம வாழவே கூடாது. எங்கூட வாழணும்னு தானே வந்தேன். ஊர் 1000 பேர் கூப்பிட்டு விருந்து வச்சு எங்கூட வாழணும் தான் என் கை பிடிச்சிட்டு வந்தேன். என்ற குழந்தைகளே இல்லாத போது நானும் டீ கொடுத்து நாங்கள் சுற்றுறியா, சுண்டுகாரன் கோர்த்து சுற்றுறியா? அது உண்மையாக ஆளாக இருக்காங்க. நீ அதுக்குள்ளே போகணும்னா குழந்தைங்க அவங்க மேரேஜ் பண்ண தனியாக போவாங்க. எல்லாரும் கிடக்கிற 20 தானே. ஆனால் அதையோட்டு நானும் என் பையனுக்கு கொடுத்துட்டு எல்லாரும் கொடுத்துட்டு நானே வாழணும். ஊர் பூரா சொல்லிட்டு திரும்பியா நான் போயிடுவேன், ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு யார் பார்த்தா என்ன கேட்குறாங்க? கனாதி மாதிரி இங்கே போனேன். நானும் கூட சின்ன வயசுல தனியாக வாழ்ந்து பழக்கப்பட்டு வந்தேன். வாழ முடியாது. எனக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துருப்போம். எக்ரிமெண்ட் பண்ணி நீ முடிச்சு போட்டு போ. ஊர் பெரிய மனுஷன் கூப்பிடு, பஞ்சாயத்து பேசலாம். எனக்கு வாழ பிடிக்கல. என் குழந்தை இல்லாத இடத்துல நான் வாழ பிடிக்கல. அப்புறம் இன்னும் 2 குழந்தை வச்சுக்கலாமா? இன்னும் பெய்து போகும். இன்னும் 2 குழந்தை வச்சுக்கலாமா? நீங்க போய் எங்கேயோ பெய்து போகும். எனக்கு ரொம்ப இருக்குது. என் குழந்தைகளே இல்லையாமா? நான் வாழ்ந்து என்ன பண்ணியா? எல்லாம் மேரேஜ் பண்ண தனித்தனியாக தான் போகுங்க. என் பையனே போயிட்டா நம்ம போய் சேர்ந்துட வேண்டியதே கூடிய ஊர் எல்லாருக்கும் தான் நடக்குது. வாழ முடியாது என்னால். நான் நிலத்துக்கு வாழணும் இந்த நாட்டில். நம்ம குழந்தைகள அனாதி மாதிரி இங்கே 4 பேர் வந்தோம். நான் என்ன பேச எல்லாரும் அப்படி தான் முடியல. கல்யாணம் முடிச்சு 2 பேர் தான் வருவாங்க. தாய் தான் பூரா கூப்பிட்டு வச்சா வாழ்ந்துக்கிறாங்க. எந்த தாய் தான் ஆறு பார்க்குறாங்க? தாய் பிள்ளைங்க கூட கல்யாணம் முடிச்சு தனியாக வந்துடுறாங்க. தாய் தான் ஆறு பார்த்துருக்குறாங்க. ஒரு சொல்லி பார்க்கறது இல்லை. எல்லா சொத்தையும் கூப்பிட்டு நீ வாழ்ந்துட்டு போறீங்களோ அப்படி வாழ்றாங்களா? நானும் நீ எக்மெண்ட் போட்டு தான் சொல்ல போற. நீ வேற கதைக்கு கூட்டிட்டு போற. எந்த எக்மெண்ட் போட்டுக்க? எக்மெண்ட் 4 சனங்களை 10 சனங்களை கல்யாணம் முடியுது சார். 10 சனம் 10 சனம் தான் நம்மளுக்கு பார்க்குதா? ஆனால் அது மாதிரி இங்கே உட்காந்து 10 சனம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மனுஷன் வச்சு இப்போ மூச்சது. அந்த பெரிய மனுஷன் கூட இப்போ உயிரோடு இல்லை. சாட்சி கூட அவன் வருவான். அந்த சாட்சிக்கு வந்த ஆளுங்களும் அன்னைக்கு அவங்க 70 வயசுல பெரிய மனுஷன் சாட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி 30 வருஷம் சாட்சி அவங்களால உயிரோடு இல்லை. அந்த தகுதியை சாட்சிக்கு எவ்வளோ வர மாட்டேன், அவனால செத்து போயிட்டான்னு சொல்லி தகுதியாக பேசுகிறேன். இப்போ கையெழுத்து இருக்குது. நாட்டு வரைக்கும் கையெழுத்து நான் போட்டுக்கிறேன். ஆனால் கையெழுத்து போட்டு கையெழுத்து போடலன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நானே போட்டுக்கிறேன். இந்த கையெழுத்து நீ எக்ரிமெண்ட் கையெழுத்து போடுற 50 வருஷம் வாழணும். 30 வருஷம் 20 வருஷம் வாழணும். ஆமா, கையெழுத்து போட்டுக்கிறேன். கண்டிப்பா உங்க கையெழுத்து போடலன்னு சொல்றியா? நான் கையெழுத்து போட்டுக்கிறேன். கையெழுத்து போட்டு எல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். 4 சனம் பெரிய மனுஷன் வச்சுதான் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ கையெழுத்து போடலீங்கிற இந்த நாக்கு எப்படி வேணா வளர்ந்து பேசுது. கோர்ட்டில் போய் தான் அதை நிரூபிக்கணும். இப்போ வயசு அதை வச்சா கையெழுத்துல கை நடுக்கி போடுவீங்கன்னு தெரியல. அந்த பெரிய மனுஷன் கூடி சாட்சி சொல்ல வைக்கலான்னா அவனும் செத்துட்டானுங்க. ஒரு பெரிய மனுஷன் கூட உயிரோடு இல்லை. மூச்சும் போது அன்னைக்கு அவனுக்கு 60 வயசு எழுது. 30 வருஷம் அவங்களே இறந்துட்டாங்க. அவன் வாரத்தில் கேட்டால் எனக்கு தெரியாது. நான் எங்கடா வந்த கல்யாணத்துக்கு போனேன். அது சரி பிரிஞ்சுக்கலாம். பிரிஞ்சாலும் 6 பிரிஞ்சாலும் அந்த எக்ரிமெண்ட் படி 2 கோடி ரூபா கொடுத்துட்டு பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த எக்ரிமெண்ட்டில் நீ கையெழுத்து சைன் பண்ணிக்கிறேன். கேட்டால் கையெழுத்து போடலிங்கிற. சரி இது என்ன பண்ண பெரிய மனுஷன் கூட்டு விசாரிக்கலான்னா அவங்களுக்கு அன்னைக்கே 60 வயசுக்கு 30 வருஷம் அவங்களும் சேர்த்துட்டாங்க. ஒரு பெரிய மனுஷன் கூட அன்னைக்கு சாட்சிக்கு வந்த பெரிய மனுஷன் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. நான் எப்படி நிரூபிக்கணும்னு தெரியல. கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுவும் அவங்க சாட்சி கேட்பாங்க. சாட்சிக்கு வந்து அந்த பெரிய மனுஷன் பூரா இப்போ சேர்த்துட்டா. அந்த காலத்துல பெரிய மனுஷனுக்கு இல்லை. இப்போ இருக்கிற பெரிய மனுஷனெல்லாம் வேறு.
அவனுங்க யாருன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு நம்மளே தெரியாது. நான் கல்யாணத்துக்கு நான் கிடையாது, அவன் இப்போ தான் 30 வருஷம். அவன் 90 கல்யாணம் போச்சு. அன்னைக்கு அந்த இன்னைக்கு உயிரோடு இல்லையே. அந்த தைரியத்தில் நான் கையெழுத்து போடலீங்கிறேன். வேறு யார் அந்த ராமாத்தா அவரு வந்தது அறிஞ்சா போய் இன்னும் 4 பொம்பளை 4 ஆம்பளைகளை வந்தால் அதெல்லாம் கைகால் வராமல் கிடக்குது. இதெல்லாம் கோர்ட்டுக்கு வருமானு தெரியல. ஆனால் முன்னாடி ட்ரை பண்ணுவேன். அது என்ன வக்கீலுக்கு 1 லட்சம் கொடுத்து 50,000 கொடுத்து கோர்ட்டில் போய் தான் ஒத்துப்பீங்களா? சட்டப்படி கீழே ஒத்துக்க மாட்டீங்களா? போயிட்டே இருக்குது. கல்யாணம் போய் வயசான காலத்தில் எக்ரிமெண்ட்டும் மீறி நீ போயிருப்பேன். நாங்கள் இத்தனை வருஷம் உங்களையெல்லாம் பார்த்து காப்பாற்றி போட்டு இன்றைக்கி அனாதியாக நாங்கள் ரோட்டில் வேலை சொல்லிட்டு போவோம்னு பார்த்துட்டுக்கிறேன். சட்டத்தையே மாற்றி எழுதணும். ஏன்னா எந்த கல்யாணம் முடிச்சாலும் எக்ரிமெண்ட் போட்டு முடிச்சோன்னு அப்படி வாழாத பொம்பளைங்க வாழாத ஆளுங்க 10 வருஷம் ஜெயிலில் போடணும். ஆமாம், எந்த விசாரணை இல்லாமல் கொண்டாடி கூட பிழைக்கலையா, இல்லை புருஷன் கூட பிழைக்கலையா, சாப்பாடு கிடைக்கும். யாரு கூட கொண்டாடி புருஷன் கூட பிழைக்கினாலும் சரி, புருஷன் கொண்டாடி கூட பிழைக்கினாலும் ஒரு 5 வருஷம் ஜெயிலில் ஓட்டணும். இதனால என்ன கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் டைவர்ஸ், கல்யாணம் முடிச்சு 4ஆவது வருஷம் டைவர்ஸ், கல்யாணம் முடிச்சு 4ஆவது வருஷம் கூட ஏற்றுக்கலாம், கல்யாணம் முடிச்சு 2ஆவது மாதத்துலேயே டைவர்ஸ். இப்படி வந்துட்டு சின்ன சின்ன காரணங்களுக்கு பூரா டைவர்ஸாக வந்துட்டு. இது நீங்கள்லாம் புதுசாக ஒரு சட்டத்துக்கு அன்னைக்கு மாதிரி ஒருத்தருக்கு தான் ஒரு வாழாதையில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில் தான் கொடுத்தா உன்னை ஒழுக்கமாக வாழ்வாங்க. சரியா? எக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கையெழுத்து போலின்னு நீ சொல்கிறேன். ஐயோ, அந்த காலத்தில் பாவம் எக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருக்குது. மக்களே யாரும் நம்பாதீங்க. எக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கையெழுத்து போடலிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணன் பையன் சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா. அது கொடுத்து நம்ம அன்னைக்கு 4 ஒரு சனங்க வந்தாங்க, சாட்சிக்கு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து பெரிய மனுஷன் இன்னைக்கு உயிரோட இல்லை. 30 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. யாரை போய் நான் சாட்சி கொடுங்க? அதனால் மக்களே உஷாராக இருங்க, உஷாராக இருங்க மக்களே. இப்போ இப்படி வந்து டைவர்ஸ் ஆகி பிரியறதுனால இப்போ 2 வருஷம் 1 வருஷத்துலேயே பிரிஞ்சிடுறீங்க. குழந்தை பார்க்க ஆள்லாம் போகுது, குழந்தை இல்லாமல் போகுது. இப்படியே போனால் இந்தியா நாட்டில் ஜப்பான் மாதிரி ஆயிருங்க. கல்யாணமே இல்லாமல் வாழ்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஜப்பான் மாதிரி ஆயிடும். இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது. கடைசி முடிவு என்ன தான் சொல்கிறேன். எங்கேயோ ஓடும்போது எனக்கு யாருமே இல்லை. நான் எங்கேயோ போனாலும் இந்த காலத்து பொம்பளை எங்கேயோ ஓடு போனாலும் அவங்க உயிரோட விட மாட்டாங்க. ஆமாம், இப்போ அவனை வீட்டு தோட்டத்துக்கு நடந்து போனாலே பொண்ணு போட்டு போயிருக்காங்க. நீ எங்கேயோ போனால் எங்கேயோ போய் விட்டாத்தான் அவனுக்கு விட மாட்டேன். அதளவுக்கு நாடு போகிறதா போயிட்டு இருக்குது. நான் எங்கேயோ ஓட தனியாக போனேடா, ஆனால் புருஷன் கூட போனாலே விட மாட்டேங்கிறேன். குடும்பத்தோட போனாலும் விட மாட்டேன். தனியாக எங்கேயோ ஓட போனேன். நீ போய் சேர மாட்டேன். போகிற இடத்துக்கு போய் சேர மாட்டேன். வேலை போயிடுவேன். தாய் பிள்ளையோடு போகிறேன். வேலை போய் சேருவேன். வேலை பிள்ளையோடு போகிறேன். தாய் பிள்ளையோட போகிறது நல்லது தான். என்னையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போ. அது போட்டு போகிறேன். சரி பஸ் விட்டு போட்டு கடைசி வயசாக அப்போ விட்டு போட்டு போல. இப்போல்லாம் எங்கேயோ ஒரு பெண் நான் தனியாக போகிறேன், எங்கேயோ போகிறேன்னா போய் மேலே போய் சேர்ந்துருவோம். அங்கே போய் சேர்ந்தாலும் பாதுகாப்பாக போங்க. எங்களோட வாழாட்டும் சரி பாதுகாப்பாக நல்லா இருங்க. இப்போ நீ கூட கையெழுத்தெல்லாம் பொய்யுங்கிற நான் நிரூபித்து காட்டுவேன். என்ன உனக்கு கோட்டை வரைக்கும் எனக்கு ரத்த போனால் போயிட்டு 30 வருஷம் கூட நல்லா வாழ்ந்துருக்கேன். உனக்கு கோட்டை ஏற்றுறதுக்குன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம ஒரு அடித்தனா ஆக்கி போட்டு வா போட்டு பண்ணுறதா நம்மளாவது இற வீட்லையாவது ஆட்டோ வாய்ப்பு கொடுத்துக்கிறவங்க அதுவும் கூட இல்லாமங்கிறாங்களே. கட்டிட்டு நான் சீரழிக்கு தான் மிச்சம். யாரும் ஆளை கட்டினா கட்டி சீரழிச்சு இதுன்னு சீரழிவு அப்படின்னு ஆடு மாடு மாதிரி பிள்ளைய பற்றி அது வாட்டு விட்டு போட்டு போயிட்டாங்க. குழந்தை குட்டி பற்றி அப்படியே விட்டு போட்டு போயிடலாம். அந்த ஆடு மாடுலாம் அப்படி போட்டு போடுங்க. பழத்தை வரைக்கும் வளர்த்து விட்டு போட்டு போயிருக்கலாம். கடைசியாக முடிவு என்ன தான் சொல்கிறேன். உங்கள் ஊர் போறியா? அந்த ஊர் என்ன உங்கள் ஊருன்ட்டு உன் பேரில் என்ன எழுதியா வச்சுருக்குது? ஆளப்பார் உங்கள் ஊர்னு அதை எழுதி வச்சுக்குதா? பொள்ளாச்சி கடை களத்தூர் தெய்வநாயகி ஊர் தேவி ஊர்னு பட்டா போட்டு கொடுத்துருக்குது. அந்த ஊர் பெரிய மனசில் வச்சே நான் உன்னை துரத்துவேன். எக்ரிமெண்ட் படி நீ வாழலைன்னா உங்கள் ஊரில் ஏற்கனவே தள்ளி வச்சுருவாங்க ஒரு தப்புன்னா. இப்போ போகலாம் உன்னை சேர்த்துக்கு போகிறேன் உங்கள் ஊருக்காரரு. அப்போ உங்கள் ஊரில் இருக்கிறீங்களா எனக்காரு? மக்களை பாருங்கள்,
யாரையும் நம்பி வாழ்ந்துடாதீங்க. நம்பி வாழ்ந்தீங்கன்னா இப்படித்தான் போகிறேன்ட்டுருவாங்க. எல்லாம் உஷாராக வாழுங்க. தனிச்சு விடப்பட்டாலும் தனியாக சிங்கமாக வாழுங்க. சரி, என்ன சோறு ஆக்கிற? அதெல்லாம் போட்டு எங்கே சாப்பாடுங்க? டிஃபன்லேயே போட்டியா? மக்களே 6 மணிக்கு வேலைக்கு போகிறக்கு இப்போவே என்னைய போட்டு தாட்டியாச்சுங்க. ஃபுல்லாக சாப்பாடு போட்டு கருப்பல்லையா? நீ என்னாச்சு பண்ணி நான் கூட விளையாடு. மக்களை இது கண்டனம் எடுத்துக்கேன். கண்டனம் எடுத்து ஏதோ ப்ரோக்ராம் பண்ணால் நாங்கள் பண்ணணும். மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு கண்டனோட எடுத்து செய்கிறோம். இந்த மற்றும் ஒரு வீடியோவில் வேறு கண்டனோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது சீரியஸாவெல்லாம் விட்டுட்டு போகலைங்க. சும்மா ஒரு கண்டனம் தான் பண்ணோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வச்சுடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜோக்காக ஒரு கண்டனம் எடுத்து ஜோக் பண்ணி ஒரு கண்டனம் எடுத்து பண்ணோம். அடுத்து மற்றும் ஒரு கண்டனம் பார்ப்போம். வேறு ஒரு நிச்சயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் வச்சுருங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.